ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 6ஆம் பகுதி. எழுதியவர் கல்லைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். அம்மா அம்மா என்னம்மா? அப்பா நாளைக்கு நடக்கக்கூடிய ஒன் டே மேட்சுக்கு கண்டிப்பா டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாராமா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டாங்க. இப்ப வேற நம்ம இந்தியா தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டே வருது. ராதா, இந்தியா எப்பவுமே ஜெயிக்கதாமா செய்யும். அப்பா சொல்லிருக்காருல டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு. பாப்போமே. ஏற்கனவே ஆபீஸ்ல சேல்ஸ் க்ளோசிங்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. நீ வேற பாடா படுத்துற. அப்பா வரக்கூடிய நேரம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்ப வந்துருவாரு. அத பாரு, போய் கதவை திறமா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறா. என்ன ராதா, ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிற? அப்பா மேட்ச் கேண்டி, அப்பா கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. எப்ப பார்த்தாலும் விளையாட்டையே நினைச்சிட்டு. என்னங்க, நீங்க போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க. நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். காபிக்கு குறையா சீனி போடு. சரிங்க. வெரி குட் ராதா, நல்ல மார்க் வாங்கியிருக்க. கீப் இட் அப். படிப்புல மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. என்ன சொல்றது புரியுதா? சரிப்பா. அந்த மேட்ச் உனக்காக வேண்டி கூட்ட நெரிசல்ல நின்று 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ஒரு நாள் உனக்காக லீவும் போட்டாச்சு. நீ சாப்பிட்டாச்சுல்ல, நீ போய் படிச்சுட்டு தூங்கு. எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு. ஓகேப்பா, குட் நைட். அப்பா, ராத்திரி முழுசும் ஒரே மழை பெஞ்சிருக்குப்பா. இப்ப என்ன செய்ய? ராத்திரி 10 மணி வரைக்கும் மழை பெய்யறதுக்கான அறிகுறியே இல்லை. ஆனா 12 மணிக்கு மேல சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சு. மாமா குட் மார்னிங். குட் மார்னிங். பெங்களூர்ல இருந்து நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன மாமா திடீர்னு இந்த பக்கம்? எனிதிங் ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தாம்மா. நம்ம மாவட்ட அறிவியல் மையத்துல நமது பூமி அப்படிங்கிற தலைப்புல நடக்க போற ஒரு கருத்தரங்கத்துல என்ன சிறப்புரை ஆற்றுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கிற ராதா. ஏன் மாமா, நீங்க வானிலை ஆராய்ச்சி மையத்துல தானே வேலை பாக்குறீங்க? ஆமா. வெயில் காலத்துல ஏன் இப்படி மழை பெய்யுது? இதெல்லாம் முன்னாடியே அறிவிக்க மாட்டாங்களா? அறிவிப்போமா. ஆனா பாரு ராதா, ஒரு சீசன்ல எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு வெயில் அடிக்கும்னு வானிலை ஆய்வுல நம்ம சொல்றோம். அதாவது ஒரு சீசனுக்குள்ள வர்ற மாற்றத்தை நம்மளால சொல்ல முடியும். இப்ப பிரச்சனை சீசனே மாறி போயிரும் போல இருக்குதே. இப்போ நம்ம ஊர்ல ஐப்பசியில பெய்ய வேண்டிய அடமழை சித்திரையில பெஞ்சதுன்னா என்ன பண்றது? இந்த பிரச்சனை உலகத்தையே தலைய பிச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்குது. உங்க வானிலை ஆராய்ச்சி இதுக்கு என்ன காரணம் சொல்லுது? இப்ப எங்க ஆராய்ச்சி மையத்தினுடைய கருத்துப்படி பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது பூமி தோன்றின காலத்துல இருந்தே நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். இப்ப 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பூமியில பெரும் பகுதி பனிப்பாறையால தான் மூடப்பட்டு இருந்துச்சு. அப்புறம் வளிமண்டல வெப்பம் கூடுனதுனால பனி உருகி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிலத்தோட்டம் உருவாச்சு. அதுக்கு முன்னால கூட பூமியில பெரிய பருவ மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பருவ மாற்றம் ரொம்ப வித்தியாசமானது. எப்படி? இதுக்கு முக்கிய காரணமே மனுஷனுடைய செயல்பாடுகள் தான். காலநிலை மாறுபாட்டுக்கு மனுஷங்க தான் காரணமா? நம்பவே முடியலையே. நம்ப முடியலதான், ஆனா நம்மளால மறுக்க இயலாது. அப்போ நம்மளோட எந்தெந்த செயல்கள் தான் கால மாறுபாட்டுக்கு காரணமா இருக்கு? கொஞ்சம் படிப்படியா சொல்லுங்களேன். இப்போ இந்த புதை எரிபொருட்கள் எடுத்துக்கோங்க. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், இவைகளுடைய அளவுக்கு அதிகமான உபயோகமும் அதனால வெளியிடப்படுகிற நச்சு வாயுக்களும் தான் பருவநிலை மாறுபாட்டுக்கு மிக முக்கியமான காரணம். அப்படியா? இப்போ உதாரணமா கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் பசுமை இல்ல வாயுக்கள்ல மிக முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா தெரிஞ்சிருக்கு. இப்ப அதுல முதல்ல கார்பன் டை ஆக்சைடு எடுத்து. கார்பன் டை ஆக்சைடுடைய அளவானது தொழில் புரட்சிக்கு பின்னாடி அதிகமாயிருச்சு. பல நூற்றாண்டுகளா
280 ppm இருந்த கார்பன் டை ஆக்சைடு இன்னைக்கு 387 ppm மாறி இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, கார்பன் டை ஆக்சைடானது 2ல இருந்து 3 ppm அளவு வந்து ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இதே வேகத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில கார்பன் டை ஆக்சைடுடைய அளவானது 535 இருந்து 983 ppm அளவை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியா மாமா? இப்ப இந்த மீத்தேனை எடுத்துக்கணும். இப்ப இந்த மீத்தேன் உயர்வுனால 2100ஆம் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 5.6 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அறிவியல் அறிக்கைகள் நம்மளை எச்சரிக்குது. இந்த எரிபொருட்கள்லாம் எரிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த எரிபொருட்கள்லாம் எரிக்கப்படும் போது வெளிப்படுகிற சல்பேட் எரோசாலும் காலநிலை மாற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமா? மாமா அப்புறம் கேளு சொல்றேன். இப்போ இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள்லாம் எடுத்துக்கணும். இப்போ சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருந்து வெளியிடப்படுகிற கார்பன் டை ஆக்சைடுடைய அளவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 கிலோ சிமெண்ட் உற்பத்தி செய்யப்படும் போது 900 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறதுனா பாத்துக்க. அப்படியா? என்ன மாமா, பூமிக்கு தன்னோட பிரச்சனைகளை தானே சமாளிக்க கூட திறமை கிடையாதா? யார் சொன்னா பிரச்சனைகளை சமாளிக்கிறதும் கிடையாதுன்னு? பூமிக்கு நாம செய்யக்கூடிய எல்லா தீங்குகளையும் தாங்கி கொண்டு தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய தன்மை உண்டு. எப்படி எப்படி? இப்போ பனிமலைகள், காடுகள் இதெல்லாம் எடுத்துக்கிடும். இந்த பனிமலைகள் மூலமாகவும் காடுகள் மூலமாகவும் பல மில்லியன் வருஷங்களா உயிரிகள் வாழ்வதற்கு தேவையான வெப்பத்தை இந்த பூமி வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்குது. இப்ப இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இயற்கையோட ஏசின்னு கூட சொல்லலாம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற பல நதிகளினுடைய நீரானது கடும் கோடையிலும் பாஞ்சு ஓடுறதுக்கு என்ன காரணம்? இமயமலையில உள்ள பனிப்பிரதேசங்கள் தான். இப்ப கோடை காலத்துல உருகி பல ஆறுகளுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிற இந்த பனிப்பாறைகள் தங்களுடைய அந்த உருகி தேஞ்சு போன பகுதிகளை குளிர்காலத்துல புதுப்பிக்கும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. பல மில்லியன் வருஷங்களா இதை பெற்று இருந்துச்சு. ஆனா இப்ப கடந்த சில நூற்றாண்டுகளா தான், குறிப்பா இந்த தொழில் புரட்சி நடந்துச்சுல்ல, அதுக்கு பின்னாடிதான் இந்த பனி பிரதேசங்களே நடுநடுங்கி போயிருக்குது. என்ன மாமா, பனில நடுங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம், பனிமலையே நடுங்குதுன்னு ரொம்ப கவித்துவமா பேசுறீங்களே. இல்ல மராதா, கவித்துவமா பேசல, ரொம்ப வேதனையோட பேசுறேன். அதாவது இந்த பசுமை இல்ல வாயுக்களோட அளவு அதிகமானதுனால பூமியினுடைய வெப்பமும் அதிகமாகுது. இதனால இந்த பனிப்பாறைகள் உருகின பகுதிகளை புதுப்பிக்க இயலாம போய்கிட்டு இருக்கு. ஆனா இத நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, சில நாடுகள்ல, அதாவது இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்துக்க, சுவிட்சர்லாந்து நாட்டுல உள்ள ரோன் அப்படிங்கிற பனிமலையானது கடந்த நூற்றாண்டுல மட்டும் 2.5 கிலோமீட்டர் காணாம போயிருச்சுன்னா பாத்துக்கேன். அப்ப எவ்வளவு உருகி இருக்கு. இப்ப இந்தியாவுல கூட கங்கை, பிரம்மபுத்திரா மாதிரி ஜீவ நதிகளுக்கு நீர் வழங்குகிற இந்த பனிப்பாறைகள் உருகி பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறத ஒழிய புதுப்பிக்கப்படல. மாமா, பனிமலை உருகுதுன்னு சொல்றீங்க, எப்படி உருகுதுன்னு சொல்லுங்களேன். சொல்றேம்மா. இப்போ வட துருவமான ஆர்டிக் பகுதியில் இருக்கிற பனிப்பாறைகள் தொடர்ந்து உருகுது. அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா இருக்குல்ல, அதனுடைய விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அடுக்கடுக்கா உறைஞ்சு கிடக்கிற அந்த பனிப்பாறைகள் மீது சூரிய வெளிச்சம் படுது, அப்படித்தானே? அப்படி சூரிய வெளிச்சம் படும்போது வெண்மையா இருக்கிற அந்த பாறைகள் சூரிய கதிரனுடைய வெப்பத்தை அப்படியே சுவர்ல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி விண்ணுக்கே என்ன செஞ்சிருது, அனுப்பிச்சு வச்சிருது. அதாவது சூரியனுக்கே டார்ச் காமிக்குது. இதனால சூடு அதுல தங்குறது இல்ல, பனியும் உருகிறது இல்ல, அப்படித்தானே? ஆனா பல வருஷமா இதுதான் நடந்துச்சு. இப்ப பாரு, இந்த 100 வருஷங்களா நம்ம நிலக்கரியை நிறைய எரிக்கிறோம், பெட்ரோல் டீசல் நிறைய பயன்படுத்துறோம். இந்த பயன்பாட்டால வெளியாகிற கரிப்புகை அப்படியே மிதந்து மிதந்து மெல்ல நகர்ந்து அந்த பனிப்பாறையின் மீது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படியுது. அப்படி படிஞ்சு அவற்றினுடைய வெண்மை நிறம் என்ன செய்யுது, கலங்கப்பட்டு. அப்படி கலங்கப்படுறதுனால இப்போ அவ சூரியனுடைய வெப்பத்தை திருப்பி அனுப்புகிற திறனை இழந்து கணிசமா அப்படியே உள்வாங்கி கொள்ளுது. இதனால என்ன ஆகுது, பனிப்பாறைகள் அவ்வளவும் அப்படியே உருகும். இந்த ஆர்டிக் சோகத்துக்கு யார் காரணம் மாமா? காரணம்னு பார்த்தா எல்லாரும் தான் காரணம். வாகனம் ஓட்டும் போது நம்மால ஆர்டிக் போக முடியாவிட்டாலும் கூட
நம்மளோட வண்டி விடுற புகை போய் அங்க சேர்ந்துரும். ஓ, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. பனிப்பாறைகளை வந்து செப்டம்பர் 2007 அளந்தாங்க. அப்படி அளந்த போது அதனுடைய அளவு வந்து 1979 முதல் 2000 வரை இருந்த அளவை காட்டிலும் பாதியா குறைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம மனசுல பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. ம், அது மட்டும் இல்ல, இப்போ உலகத்துல பல பகுதியில பனி உருகிக்கிட்டே வர்றதுனால தற்போதைய கடல் மட்டம் கிட்டத்தட்ட 130 மீட்டர் உயர்ந்திருக்குன்னா பாத்துக்கேன். பனிமலைகளின் கதியே இப்படின்னா காடுகளோட விதி இன்னும் பரிதாபமா தான் இருக்கும். அப்படிதானே மாமா? ரொம்ப கரெக்ட். இப்போ இந்த காடுகள் வந்து அழிக்கப்பட்டுட்டே இருக்குது. என்ன காரணத்துக்காக நம்ம அழிக்கிறோம்? விவசாயத்துக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், குடியிருப்பு வசதி மேம்பாட்டுக்காகவும் பெருமளவுல நம்ம அழிச்சிட்டோம். சுற்றுச்சூழல் வெளியிடப்படுகிற இந்த கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகிச்சு ஆக்சிஜனை வெளியிடுகிற காடுகள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல மிக அதிக அளவுல கப்பல் கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் எரிபொருளுக்காகவும் பெருமளவுல காலி செய்யப்பட்டுச்சு. அப்படியா? இப்ப எஞ்சி இருக்கிற பகுதிகளும் கூட ஆபத்தினுடைய பிடியில தான் இருக்குது. காடுகள்ல மரங்களை முற்றிலுமா கொலை செய்யறதுனால கடந்த 5000 முதல் 8000 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேனுடைய அளவு கூடியிருப்பதா அறிவியல் அறிக்கைகள் நமக்கு சொல்லுது. இதுல பாரு, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி காடுகளை அழிச்சு உருவாக்கப்படுகிற அந்த வேளாண்மை நிலங்கள்ல கூட இயற்கையை மறந்து போய் செயற்கை உரங்களுடைய உபயோகத்தினால நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களால் வெப்பம் மேலும் 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 அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி மாமா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம சொல்லுவேனா? எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. இப்போ இந்த காலநிலை மாறுபாடு அப்படிங்கிறது பூமி தோன்றின காலத்துல இருந்தே தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்ப எப்படி இப்ப நடக்கிற காலநிலை மாற்றத்தை மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? மாறுபாடு இருக்கலாமா, ஆனா தாங்கிக்க முடியாத மிகப்பெரிய மாறுபாட்டை தான் நம்ம விரும்பல, கூடாதுன்னு சொல்றோம். சரிங்க மாமா, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மேட்சையும் நிப்பாட்டிருச்சு, அப்பாவையும் லீவ் போட வச்சிருச்சு. சரிங்க மாமா, எல்லாரும் உங்க செமினாருக்கு போவோம். அம்மா அம்மா, என்னம்மா? நீயும் வாமா, உங்க தம்பி பேசுறத கேட்க வேண்டாமா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, நானும் கண்டிப்பா வரேன். ஓகேவா? ஓகே. நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 6ஆம் பகுதி. எழுதியவர் கல்லடைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் கே. ராதா வெங்கடேஸ்வரி, பி.ஜி. கண்ணன், சிறுமி எல். ராதா, ஏ. மைக்கேல் ஜே. லியோ ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், கே. திருமலை நம்பி.